அது மட்டும் இல்ல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? ஆட்சி திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, உயர்த்தி 2000 ரூபாய் தரன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைவர் சொன்னா நிச்சயம் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, தமிழ் புதல்வர் நான் முதல்வர் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி. 10 லட்சம் பேருக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் புதுசா வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி. 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வசதி தரப்படும். அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் போயிட்டு இருக்கு. நாம திருப்பி ஆட்சிக்கு வந்தோடனே அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் வாக்குறுதி. பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். எல்லாத்த விட மிக மிக முக்கியமான வாக்குறுதி மகளிர், உங்களுக்கு தெரியும், அதுதான் இல்லத்தரசி திட்டம்னு. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு முதலமைச்சர் ஆனோன்னு நம்முடைய தலைவர் மகளிருக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவார். அந்த கூப்பன்ல உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன வசதியை நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், டிவியா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், வாஷிங் மிஷின் எதுவா இருந்தாலும் 8000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மகளிர் நீங்களே டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு திட்டங்களும் இதெல்லாம் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளும் செஞ்சு முடிக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா இங்க இருக்கக்கூடிய 2 வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு அனுப்பணும். செய்வீங்களா? நாம இன்னைக்கு இத்தனை வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அது செஞ்சு கொடுப்போம்ங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கு. ஆனா நம்ம எழுத்து நிக்கிற டீமை யாரு அணியது? நம்முடைய தலைவர் சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. யார் இருக்கா டெல்லி அணியில? திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவருடைய அடிமை கூட்டம், இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி போட்டு வந்திருக்கிறாங்க. பிஜேபிக்கு தெரியும் எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளை அனுமதிக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுகவை கூட கூட்டிக்கிட்டு அவங்களோட போர்வையில மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முயற்சி பண்றாங்க. நாம மீண்டும் சொல்லி ஆகணும், தமிழ்நாட்டுல என்னைக்கும் பாசிச சங்கி கூட்டத்திற்கு அனுமதி கிடையாது. இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல்ல மீண்டும் ஜெயிக்க போவது நம்முடைய தமிழ்நாடு தான். ஜெயிச்சு காட்டுவோமா? டெல்லிக்கு சொல்லுவோம், நம்ம தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய தேர்தல். நீங்க எல்லாம் மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மொரட்டு அடிமை, மோடியோட மொரட்டு அடிமைனா யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை சொன்னதுக்கு நேற்று அவர் கோவம் வந்துருச்சு, பேசிட்டாரு. உதயநிதி என்னை பத்தி ரொம்ப தரக்குறவா பேசுறாரு, கெட்ட வார்த்தையில திட்டுறாருன்னு. நான் என்னைக்காவது அவர் திட்டிருக்கிறேனா? மோடி திட்ட மாதிரி நான் திட்டிருக்கேனா? இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க முடிவெடுத்து சொல்லுங்க, மொத்த 10 தோல்வி பழனிசாமி இல்ல, மொத்த தோல்வி பழனிசாமிங்கிறத முடிச்சு விடணும். அதை செய்ய வேண்டிய நேரம் வர சட்டமன்ற தேர்தல். இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள்லாம், தாய்மார்கள்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. இன்னும் நம்முடைய கைகள் இன்னைக்கு 1ஆம் தேதி 23ஆம் தேதி தேர்தல். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 23 நாட்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. நம்முடைய கழகத்துடைய அரசனுடைய சாதனைகள், திட்டங்கள், என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், ஜெயிச்சா என்னென்ன பண்ணுவோங்கிறத அடுத்த 23 நாட்கள் நீங்க தொகுதி முழுக்க பிரச்சாரம் பண்ணுங்க. செய்வீங்களா? ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு என்னென்ன திட்டங்கள் இருக்கு, மீண்டும் ஏன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். ஜெயிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல சகோதரி கவிதா தண்டபாணி அவர்களையும் அண்ணன் நல்ல தம்பி அவர்களையும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க வெற்றி பெற வைக்க வேணும். பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள். ஆனால் நல்லதம்பி அவர்களையும் சகோதரி கவிதா தண்டபாணி அவர்களையும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுக்கு தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.